இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிவிசி ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலை கையில் எடுத்துக்கோங்க, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க, ஆதார் ஆப்னு சொல்லி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ்னு ஒரு பேஜ் வரும். இதில் ஆதார் ரீப்ரிண்ட்னு இருக்கும், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில ஆப்பில் வந்து ஆர்டர் பிவிசி கார்டுன்னு இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். அதை என்டர் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ரெஜிஸ்டர் ஆன ஆதார் கார்டு மொபைல் நம்பரை கொடுங்க, ஓடிபி வரும். அது இது பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். 50 rupees பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட் வந்தோடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், ரீப்ரிண்ட் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் ரெசிப்டில் வந்து எஸ்ஆர்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை இதில் டைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எப்போ ப்ராசஸிங் எல்லா டீட்டெயில் அதில் இருக்கும். ஒரு 3 days 4 days உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.